ஆல்வலி கிழங்குல கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பிளேட் வச்சு ஆல்வலி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். இது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு நைஃப் வச்சு ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் வெந்திருக்குன்ட்டு. வெளியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் தோலெல்லாம் பிரிச்சுட்டு அது கூட மசாலா ஆட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு. நான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசிச்ச ஆல்வலி கிழங்க உருண்டை பிடிச்சு கட்லெட் சைஸ் கொண்டு வந்துட்டு வேக வச்சு எடுக்கணும். ஒரு தவால நல்லெண்ணெய் ஊற்றி தான் வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து ஆல்வலி கிழங்கு கட்லெட் மேலே 1 டீஸ்பூன் ரவை தூவிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணால் தூவிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.